ஹாய் ஆல் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நான் இருக்கிற பிளேஸ் வந்து கலவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா. இது பார்த்திங்கன்னா ராணிப்பேட் டிஸ்ட்ரிக்டில் வரும். ஸோ இதில் வந்து டாடா நெக்ஸான் ஸ்மார்ட் ப்ளஸ் வேரியண்ட், பேஸ் மாடலுக்கு அடுத்த வேரியண்ட். இந்த வண்டியில் நாங்கள் நிறையா ஆக்சசரிஸ் இதில் வந்து இன்ஸ்டால் பண்ணுறோம். ஸோ நம்ம என்ன பார்த்திங்கன்னா ரியர் ஏசி போடுறோம். வண்டி ஃபுல்லாக மேக்ஸிமம் கழட்டிட்டோம். ஸோ ரியர் கேபின் லைட்டு, பூட் லைட்டு, ரியர் ஏசி, அப்புறம் ஆம்ரெஸ்ட்டு அதெல்லாம் வந்து நாங்கள் இதில் பண்ணுறோம். அப்புறம் இதில் வந்து ஸ்பீக்கர்ஸ் 2 வராது. ஸோ அதனால் ஹர்மன் ஒரிஜினல் ஸ்பீக்கர்ஸே இதில் வந்து நாங்கள் இன்ஸ்டால் பண்ணுறோம். ட்விட்டர்லாம் போடுறோம். ஸோ ஒன்று பண்ணும்போது அப்படியே உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். கொஞ்சம் இருட்டாகுது இங்கே. ஸோ இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா இது வந்து இப்போ வர 2025 ஸ்மார்ட் ப்ளஸ் வேரியண்ட். ஸோ இந்த வண்டியில் பின்னாடி வந்து ஸ்பீக்கர் வராது. ஃப்ரண்ட் டோரில் 2 டோரில் மட்டும்தான் ஸ்பீக்கர் வரும். அதனால் பின்னாடி வந்து நாங்களே டாட்டா ஒரிஜினல் ஹர்மனோட இது லென்ஸ் கொஞ்சம் இது இருக்குது. இங்கே பாருங்கள், டாட்டாவோட ஒரிஜினல் ஸ்பீக்கர் இதில் வந்து நாங்கள் இன்ஸ்டால் பண்ணுறோம். ஸோ இது அவ்வளோதான், கொஞ்சம் குட்டியாக தான் இருக்கும், ஆனால் சவுண்டு வேறு லெவலில் இது தரும். ஸோ இதுதான் இந்த வண்டியில் நாங்கள் இன்ஸ்டால் பண்ணிகிட்ருக்கோம் இப்போது. ஸோ வண்டியில் டாட்டா ஒரிஜினல் ட்விட்டரும் நாங்கள் இதில் வந்து இன்ஸ்டால் பண்ணுறோம். ஸோ அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு உள்ள தெரியும், உங்களுக்கு டாட்டா இது, அப்புறம் ஹர்மன் தான் இது. ஸோ இது ஒரிஜினல் ட்விட்டர் தான், இது வெளியில் எடுத்து பார்ப்போம். டாடா ஒரிஜினல் ஹர்மன் ட்விட்டர் இது. ஸோ இதுவும் வந்து இந்த வண்டியில் நாங்கள் இன்ஸ்டால் பண்ணுறோம். நைட்டு வண்டி முடிக்கிறதுக்கு லேட் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா மார்னிங் இங்கேயே ஸ்டே பண்ணிவிட்டு மார்னிங் அப்படியே கிளம்பிட்டுருக்கோம். வண்டியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரியர் ஏசி வந்து நம்ம டாடா ஜென்யூனோட ரியர் ஏசி போட்டிருக்கோம். ஸோ அதே மாதிரி 12 வோல்ட் சார்ஜரும் நாங்கள் வந்து இதில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி ஆம்ரெஸ்ட், அப்புறம் சென்டர் கன்சோல், டாடா ஒரிஜினல் ஆம்ரெஸ்ட் அண்ட் அதே ஷட்டர்லாம் இருக்கிற மாதிரி சென்டர் கன்சோல் இது வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னும் கொஞ்சம் கிளியராக நம்ம வந்து பார்க்கலாம். ஷட்டர் ஆம்ரெஸ்ட் இப்படி ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். வண்டியில் நார்மலாக ஆண்டனா தான் வரும். ஸோ அந்த நீட்டமாக இருக்கிறது டெய்லில் ஆண்டனா. இது பார்த்திங்கன்னா ஷார்க் ஃபின் ஆண்டனா நாங்கள் போட்டிருக்கோம். இது டாட்டா ஒரிஜினல் ஷார்க் ஃபின் ஆண்டனா, ஃபுல்லி ஃபங்க்ஷனல் உங்களுக்கு எல்லாமே. ஸோ இது வந்து ஓய் தான். இது போட்டால் தான் கொஞ்சம் அழகாக இருக்கும் வண்டி. ஸோ இதுதான் நம்ம சென்டர் கன்சோல்லாம் கழட்டினது. அது மாதிரி பூட்டில் பார்த்திங்கன்னா பூட் லேம்ப் நம்ம போட்டிருக்கோம். அண்ட் அதே மாதிரி க்ளவ் லைட்டும் போட்டிருப்போம் நம்ம. ஸோ அது பாருங்கள், க்ளவ் லைட் இதில் போட்டிருக்கோம். அதே மாதிரி கூல்டு க்ளவும் நம்ம இதில் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ உள்ளே வந்து வெண்ட் கொடுத்துருக்கேன். ஸோ கூல்டு க்ளவ் அப்புறம் க்ளவ் லைட்டும் நாங்கள் இந்த வண்டியில் போட்டிருக்கோம். ஸோ பின்னாடி அந்த 2 ஹர்மன் ஸ்பீக்கர்ஸும் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம், 2 சைடும் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி 4 டோருக்கும் நம்ம வந்து ட்விட்டரும் நம்ம வந்து டாட்டா ஒரிஜினல் ட்விட்டரும் நம்ம இந்த வண்டியில் போட்டிருக்கோம். ரியர் கேபின் லைட் ஓகேங்களா, இதுவும் நம்ம இந்த வண்டியில் போட்டிருக்கோம், ரியர் கேபின் லைட். ஸோ ஃப்ரண்ட்டில் இருக்கிற லைட்டுக்கும் அப்படியே மேட்ச் பண்ணிடலாம். ஸோ இது பகல்னால அவ்வளோ விசிபிலிட்டி உங்களுக்கு தெரியாது, பட் நிறைய வீடியோவில் நான் போட்டிருப்பேன் நைட்டில் எப்படி என்ன மாதிரி லைட் காட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஆஃப் பண்ணிடலாம். அதேமாதிரி வண்டியில் ஹார்ன் போட்டிருக்கோம், சவுண்டு கேட்டிங்களா? ஸோ இந்த ஹார்ன் இதில் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி வண்டியில் வந்து ஃபாக் லைட் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். 2 சைடும் வந்து ஃபாக் லைட் நாங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் இந்த வண்டியில். ஸோ கீழே வந்து ஃபுட் லைட் போட்டிருக்கோம். ஸோ 2 சைடும் வந்துடும். அதே மாதிரி டிரைவர் சீட்டும் கோ பேசஞ்சர் சீட்டுக்கும் அடியிலையும் வந்துடும். ஸோ பின்னாடி இருக்கவங்களுக்கும் கால் வைக்கும்போது நைட்டில் விசிபிலிட்டி நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதான் மேக்ஸிமம் இந்த வண்டியில் நாங்கள் பண்ணது. ஸோ நெக்ஸ்ட்டு சீட் கவர் அப்புறம் வேறு இதெல்லாம் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு கிளம்ப வேண்டியதான். ஸோ இந்த வீடியோவில் அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.